வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர் சீரிஸ். இந்த வீடியோல பிப்ரவரி 2024 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் புக்ஸை வந்து எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங் பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Question number one: Who among the following will be honored with பாரத் ரத்னா, the highest civilian award in India? ஸோ 2024 நம்ம அவார்ட்ஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண போனாவே பாரத் ரத்னா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்துன்னா 5 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுல 5 பேர் சொன்னல. ஃபர்ஸ்ட் கற்பூரி தாகூர் வந்துன்னா ஃபார்மர் பீகாரோட சீஃப் மினிஸ்டர், தெரிஞ்சுக்கோங்க. எல்கே அத்வானி வந்து என்னன்னா நம்ம மோடி வரதுக்கு முன்னாடி ஃபேமஸான வந்து என்னன்னா பிஜேபி லீடர், ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. பி நரசிம்மராவ் வந்துன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். இவரோட பீரியட்ல தான் நம்ம வந்து என்ன எல்பிஜி ரிஃபார்ம் வந்து உள்ள கொண்டு வந்திருப்போம். அடுத்து சௌத்தாரி வந்துன்னா சரண் சிங், இவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வந்துன்னா யூபி. அதே எம்.எஸ். சுவாமிநாதன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். இந்த வருஷம் ரொம்பவே வந்து என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் வரலாம். அதனால வந்து இவர் ரிலேட்டட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இவர் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியான்னு சொல்லுவோம். சரி, இப்ப ஆப்ஷன் வாங்கலாம். இப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து பாரத ரத்னா யாரு கொடுத்திருப்பாங்கன்னா எல்கே அத்வானி தான் கொடுத்திருப்பாங்க. ரத்தன் டாட்டா வராது, அமிதாப் பச்சன் வராது, ரஜினிகாந்த் வராது, சரிங்களா? சரி, இப்ப எல்கே அத்வானி ரிலேட்டடா நான் பேசிக்ஸ் வந்து கொடுத்திருக்கேன், சரிங்களா? சோ அபவுட் எல்கே அத்வானி இருக்குல்ல, இவர் அடல் பிகார் வாஜ்பாயோட கேபினெட்ல வந்து என்ன ஹோம் மினிஸ்டர், அவரோட கேபினெட். நீ அடல் பிகார் வாஜ்பாயோட கேபினெட்ல ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் இவர். அதே மாதிரி வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, சரிங்களா? சோ இவர் தான் வந்து கோ ஃபவுண்டர் ஆஃப் வந்து பிஜேபி அண்ட் மெம்பர் ஆஃப் வந்து ஆர்எஸ்எஸ். சரி, இப்ப பாரத ரத்னா அவார்டோட பேசிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இது நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, சரிங்களா? இந்த அவார்டு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி எனி பர்சன் எல்லாருமே கொடுப்பாங்க. சில பேர் என்ன டவுட்னா பாரத ரத்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, இந்தியன் பர்சனல் இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. ஃபாரினருக்குமே நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. நெல்சன் மண்டேலாக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த அவார்டு எக்ஸப்ஷனல் வந்து என்னன்னா பண்ணிருந்தோம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்த அவார்ட்ல மணி எதுவுமே கிடையாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய வாட்டி ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. மணி எதுவுமே இருக்காது. பட் அவார்டு வந்து என்ன மெடலியன் கொடுப்பாங்க, சரிங்களா? அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா இங்க பாருங்களேன், இந்த நம்பர் ஆஃப் அவார்ட் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்டட் டு த மேக்ஸிமம் ஆஃப் 3 வந்து என்ன பர்டிகுலர் ஏன்னு சொல்றாங்களா? ஆனா அது உடைச்சிருக்காங்க இந்த வருஷம், சரிங்களா? இந்த வருஷம் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா நார்மலா என்னன்னா 3 பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி வந்து என்னன்னா ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அதை உடச்சு இப்ப வந்து இந்த வருஷம் 5 பேருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த அவார்ட்ல என்ன இருக்குன்னா பிரசிடென்டோட வந்து என்னன்னா சைன் பண்ணி வந்து என்ன கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத கேட்டாங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் பாரத் ரயில்வே நீங்க பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா எல்கே அத்வானி. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number two: Who has been honored with Outstanding Business Woman of the Year 2023 awarded by Defense Minister ராஜ்நாத் சிங்? இந்த கொஸ்டின் ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேகசின்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து இவங்களை கவர் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா இவங்க தான். டாக்டர் வந்துன்னா பீனா மோடி. மோடின்னு வந்ததுனால என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஃபேமிலி போயிடாது. இவங்க வந்து என்ன மோடி என்டர்பிரைஸ், அதாவது கே மோடி குரூப் அப்படின்னு இருக்கும், அதோட சேர் பர்சன், சரிங்களா? டாக்டர் வந்து பீனா மோடி. இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து மறக்க. சரி, இப்ப இந்த அவார்டு வந்து யாரு கொடுத்தா அப்படின்னா இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இவங்க தான் அந்த அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணிருப்பாங்க. எதுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் வந்து இந்தோ யூஎஸோட ரிலேஷன்ஷிப் இன் அம்ரித்கால் ஆத்ம நிர்பர் பாரத்தோட ரிலேட்டடா கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த அவார்டு வந்து யாரு வாங்கியிருக்காங்க, அவங்க நேம் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து பீனா மோடி, சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number three: Who has been honored with a plaque at the famous ice palace at Jungfrau, known as the top of Europe in Switzerland? இந்த கொஸ்டின் ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஃபேமஸான ஆக்டர் இல்ல கிரிக்கெட் லெஜண்ட்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஒரு மெழுகுல வந்து என்னன்னா அவங்களோட சிலையை செஞ்சு மியூசியத்துல வைப்பாங்கல்ல, அதே பேட்டர்ன்ல வந்து என்னன்னா ஒருத்தவங்கள ஐஸ்ல செஞ்சு வந்து ஒரு பேலஸ்ல வச்சிருக்காங்க. அதுதான் யாருன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ இது கரெக்டான ஆன்சர் என்ன, நிரப் சோப்ரா. நம்மளோட இந்தியன் ஒலிம்பிக் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஜாவலின் த்ரோவர். இவருக்கு தான் வந்து என்னன்னா இந்த இதை வந்து காமோபரேட் பண்ணிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வெல்கம் பண்ற மாதிரி ஒரு இது, சரிங்களா? தெரிஞ்சுக்கிற வேண்டியது நிராஜ் சோப்ராக்கு வந்து அவங்க ஹானர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number four: Who has been nominated for the 58th வந்து ஞானபீத் அவார்ட்? ஸோ இந்த ஞானபீத் அவார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவார்ட். நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம், ஆர் ஆல்சோ பேங்கிங், இதுல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஞானபீத் அவார்டு நிறைய டைம் வந்து கேட்டுப்பாங்க. அதுவும் பர்டிகுலர் எஸ்எஸ்சிலாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான இது, சரிங்களா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேர் இந்த வருஷம் நாமினேட் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே வின் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னா குல்சர் வந்து என்னன்னா ஹிந்தி சினிமால ரொம்ப ஃபேமஸான வந்து ரைட்டர். இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜகத்குரு சுவாமி வந்து ராம் பாத்திரஜரியசி. ஸோ இவங்க வந்து உருதுக்கு, இவங்க வந்து சான்ஸ்கிரிட், சரிங்களா? சரி, இப்ப 2 பேருக்கான வந்து நான் பேசிக்ஸ் கொடுத்துறேன். அவங்க யார் யாருன்னு சொல்லிக்க பாருங்க. இப்ப குல்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர் ரிலேட்டடா இங்க கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் த
பெஸ்ட் வந்து உருது poet இந்த இயரா ஆல்சோ மேட் வந்து கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஹிந்தி சினிமா. ஸோ இது வந்து என்னன்னா குல்சர் ரிலேட்டடா கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி வந்து ராம் பாத்ராச்சாரியா ஜி வந்து ஃபவுண்டர் ஆஃப் துல்சி பீத் வந்து சித்திரகூட். இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். அவங்க ரிலேட்டட் டு வந்து எந்த ஆர்கனைசேஷன் அப்படி கூட கேட்டா நீங்க வந்து எழுத தெரிஞ்சிருக்கும். இப்ப ஞானபீத் அவார்டு அதோட பேசிக்ஸ்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஓல்டஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வந்து இந்தியன் லிட்டரரி அவார்டு வந்து பிரசன்டட் ஆனுவலின்னு சொல்றாங்க. யார் அவார்ட் பண்ணுவாங்கன்னா பாரதிய ஞானபீத் தான் வந்து அவார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. சில எந்த லாங்குவேஜுக்கு வந்து அவார்ட் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும் பிளஸ் வந்து இந்தியன் லாங்குவேஜ். அதாவது 8th ஷெட்யூல் இருக்குல்ல, 8th ஷெட்யூல வந்து என்னன்னா 22 லாங்குவேஜ் இருக்கும். அந்த 22 லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் மொத்தமா சேர்த்து 23 லாங்குவேஜ்க்கு என்ன பண்ணுவாங்க இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. ஹையஸ்ட் வந்து லிட்டரரி அவார்டு இன் இந்தியா சரிங்களா. சோ இப்ப நான் சர்ப்ரைஸ் ஃபேக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இது என்னன்னா அந்த ஞானபீத் அவார்டு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, சோ எதுக்கு கொடுப்பாங்கன்னா லிட்ரேச்சருக்கு. எப்ப இன்ஸ்டேட் பண்ணப்பட்டாங்கன்னா 1961ல, ஃபர்ஸ்ட் அவார்டு 1965ல. அது யாரு வாங்கியிருப்பா அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் பாருங்க, சங்கரா வந்து குரூப் மலையாள லாங்குவேஜ். நீங்க அந்த குரூப் அப்படின்னா வந்து துல்கர் சல்மானோட ஒரு ரீசன்ட் மூவி இருந்திருக்கும், அதுவே வந்து குரூப் தான் இருக்கும். இப்ப நீங்க எப்படின்னா சம்டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன் சரிங்களா, ஷார்ட் கட்ஸ் அவங்க எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் வந்து என்னன்னா ஆஷ் பூரணி வந்து தேவி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் வந்து ஞானபீத் அவார்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஞானபீத் இன் இங்கிலீஷ் யாருக்குன்னா அமிதாவ் கோஷ் வந்து 54th ஞானபீத்ல வந்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஞானபீத் இன் ஹிந்தி அவார்டு வந்து குன்வர் நாராயணன் 2005ல. அதே மாதிரி அக்கிதம். அக்கிதம் வந்து என்னன்னா இவருமே மலையாளியோட வந்து ரைட்டர்ஸ், ஃபேமஸ் வந்து லிட்ரேச்சர் ஓகேங்களா. இவரு 55th அவார்ட்ல வந்து அதாவது 2019ல வந்து இவர் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க சரிங்களா. அடுத்து நான் சொல்லியிருந்த லாங்குவேஜ், மொத்த லாங்குவேஜ் வந்து 22 லாங்குவேஜ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சேர்த்து இங்கிலீஷும் வந்து என்ன ஆட் ஆகும் சரிங்களா. இது எல்லாமே ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் இப்ப ரீசெண்டா வர எக்ஸாம்ஸ்ல எல்லாமே வந்து பேசிக்ஸ் லெவலும் கேட்கறாங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ல இருந்து இல்லாம பேசிக்ஸ் ஞானபீத் அவார்டோட பேசிக்கும் கேட்கறதுனால இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்க பாத்துக்கலாம் சரியா. அப்ப கரெக்டான ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா குல்சர் அண்ட் வந்து என்னன்னா இவங்க 2 பேருமே ராம் பிரதாச்சாரியா. அப்ப என்ன வரும், போத் வந்து ஏஎன்பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, who has been honored with வந்து prestigious விஷித் வந்து சேவா மெடல் ஃபார் டெவலப்பிங் மல்டி பர்பஸ் ஆக்டோபாக்டர். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த விஷித் சேவா மெடல் யாரு கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க. அது எது பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா மிலிட்டரி டெக்னாலஜிக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் சரிங்களா. சோ இது கரெக்ட் ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவில்தார் வரேந்தர் சிங். இவர் தான் வந்து என்னன்னா மெம்பர் ஆஃப் சிக் ரெஜிமெண்ட் ஆஃப் வந்து இந்தியன் ஆர்மி. இவருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் சரிங்களா. சோ இது எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து என்ன இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இது வந்து ஒரு ட்ரோன் டெக்னாலஜில வந்து என்னன்னா இன்னும் ஒரு அடிஷனலா ஒரு அட்வான்ஸ் லெவல். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா கன்வென்ஷனல் சர்வைலன்ஸை விட வந்து இது வந்து ரொம்பவே பியாண்ட் வெர்சலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மல் சர்வைலன்ஸ் என்ன பண்ண முடியும்னா அந்த சும்மா கீழே இருக்க இடத்த மட்டும் தான் பார்க்க முடியும். இது வந்து 360 டிகிரிலுமே வந்து நம்மளால வந்து என்னன்னா கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதனால இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு அவார்ட். இது யார் வாங்கியிருக்கான்னு நேம் தெரிஞ்சிடும். வரேந்தர் சிங் தான் வாங்கியிருப்ப. கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா வரேந்தர் சிங். இவர் வந்து இந்தியன் ஆர்மியோட சிக் ரெஜிமெண்ட் சரியா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6, பேஜல் சர்வெக்ஷன் அவார்ட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் இருக்குல்ல. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டா ஜெல் அப்படின்னு இருக்கு. அப்ப ஜெல் அப்படின்னா சில பேர் தெரிஞ்சிருக்கும் வாட்டர் அப்படின்னு. அப்ப வாட்டர்னு போட்டு என்ன பண்ண மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி இருக்குல்ல, அப்ப டைரக்டா வந்து இதை போட்டு போயிறாங்க. பட் இது வந்து தப்பு சரிங்களா. ஏன் இது தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அவார்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பேஜல் சர்வெக்ஷன்ஸ் வந்து அண்டர் அம்ருத் மிஷன் சொல்லுவாங்க. அம்ருத் மிஷனா ஒன்றும் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து சிட்டில வந்து ரேங்க் பண்ணுவாங்க. சிட்டின்னு வந்துட்டாவே உங்களுக்கு மைண்ட்ல என்ன வந்துன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் உள்ள வந்துரும் சரியா. அப்ப என்னன்னா பேஜல் சர்வெக்ஷன் அவார்டு கொடுக்குறவங்க வந்து மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர். இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டியை வந்து ரேங்க் பண்ணுவாங்க, எவ்வளவு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சரிங்களா. இந்த அவார்டு எக்ஸ்டெண்ட் டு த காம்படிஷன் ஆஃப் வந்து பெஸ்ட் வாட்டர் பாடி, சஸ்டைனபிலிட்டி சாம்பியன், ரீயூஸ் சாம்பியன், வாட்டர் குவாலிட்டி, சிட்டியோட சேச்சுரேஷன்ஸ், அதே மாதிரி அம்ருத் 2.0 வந்து ரீசெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா ஸ்கீம் ரிலேட்டடும் சம்டைம்ஸ் வந்து அவார்டு ரிலேட்டடா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்ப கரெக்டா ஆன்சர் என்னன்னா மினிஸ்டர் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7, which album won the best global music album award at the Grammy Award 2024? சோ கிராமி அவார்டு ரிலேட்டடாவே நிறைய அவார்டு வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம எல்லா வருஷம் படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2024ல நம்மளோட இந்தியன் ஒரு மியூசிக் பேண்ட் வந்து அந்த அவார்டை வின் பண்ணிருப்பாங்க. அதனால இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த பேண்டோட பேர் வந்து என்னன்னா சக்தி அப்படின்னு பேண்ட். இந்த சக்தி பேண்ட்ல யார் யார் இருப்பா சங்கர் மகாதேவன் இருப்பாரு, அதே மாதிரி வந்து ஜாகிர் ஹுசேன் இருப்பாரு சரிங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சக்தி அப்படின்னு ஒரு பேண்ட், அதுல ஒரு வந்து என்னன்னா ஆல்பம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆல்பம் திஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒரு ஆல்பம்.
இதுக்கு தான் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் குளோபல் வந்து மியூசிக் ஆல்பம் கேட்டகரி அந்த அவார்டு வின் பண்ணிருக்கேன் சரிங்களா. இப்ப அடிஷனலா நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப இந்த சக்தி பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவார்டு வந்து திஸ் மூமெண்ட் கொடுத்தாங்க. அதுல இன்னொரு சாங்குமே இருக்காது, அபண்டன்ஸ் இன் மில்லட் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கை ரிட்டர்ன் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சரிங்களா. ஏன்னா நம்மள வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் வந்துன்னா 2023 ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து யூஎன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே பேசப்பட்டது சரிங்களா. அதனால இது எல்லாத்தையும் வந்து நான் அடிஷனலா தெரிஞ்சுக்கேன். சரி, இப்ப அடிஷனலா கிராமி அவார்ட் 2024 வின் பண்ணதுக்கு தான் கொடுத்துருக்கேன். மேஜர் வின்னர் வந்து ரெக்கார்ட் ஆஃப் தி இயர், ஆல்பம் ஆஃப் தி இயர், சாங் ஆஃப் தி இயர் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஃபிளவர் ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்கும் இந்த சாங், நீங்க கேட்டு கூட பார்க்கலாம். மில்லி கிரேஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து டெய்லர் ஷிஃப்டோட வந்து மிட் நைட் சாங், அதே மாதிரி பில்லி எலிஷோட வந்துன்னா வாட் வாஸ் வந்து மேட் ஃபார், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இது ஃபேமஸானது. ஸோ நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது இந்த சாங் கேட்கலாம். அதில் தெரிஞ்சுக்கேன் சக்தியோட பேண்ட் வந்து என்னன்னா திஸ் மூமெண்ட் ஆல்பம் வந்து வின் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து திஸ் மூமெண்ட், இந்த ஆல்பம் தான் வந்து இந்த வருஷம் வின் பண்ணியிருப்பாங்க. அது யாரு கிரியேட் பண்ணது அப்படின்னா சக்தி. இந்த பேண்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா மியூசிஷியன் யாருன்னா சங்கர் மகாதேவன் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து வில் பி அவார்டட் த பாரத் ரத்னா. ஹி வாஸ் ஃபேமஸ் பர்சன் இன் விச் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாரத் ரத்னா 2024 வந்து 5 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பர்சன் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் சரிங்களா. இதோட நீங்க அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரிலேட்டடா ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் பேர்ல எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டும் கொடுக்குறாங்க. 2023 யாரு வாங்கினாங்கன்னு நீங்க வந்து கண்டுபிடிங்க சரிங்களா. அடுத்தது வந்து இவர் ரிலேட்டட் ஏதாவது புக்ஸ் ரீசெண்ட் டைம்ல ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கேன், அதையுமே வந்து நான் செக் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் ரிலேட்டட் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு வரணும் சரிங்களா. இப்ப சில பேர் வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இருந்தோடனே வந்து என்னன்னா ஓகே எம்.எஸ். சுவாமிநாதன் போட்டுக்கிறாங்க, அது கிடையாது. ஏன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நார்மன் போர்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஆனா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியா தான் எம்.எஸ். சுவாமிநாதன் சரிங்களா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அடிஷனல் எம்.எஸ். சுவாமிநாதன் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆல்சோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருந்திருக்காரு. சரி, அடிஷனல் இவர் கொடுக்குற அவார்ட்லாம் பாருங்க, ராமன் மக்சசி அவார்டு வாங்கியிருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் சயின்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத ரத்னம் எல்லா அவார்டுமே நம்ம வாங்கிட்டாரு சரிங்களா. இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் அடிஷனலா வந்து 5 பேர் பாரத ரத்னா கொடுத்தேன், அந்த 5 பேர் பேரையும் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாத்தையும் நான் ஒருத்தர் வச்சேன். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் டெஃபினட்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன, ஹி வாஸ் ரிலேட்டட் டு வந்து அக்ரிகல்ச்சர். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9, விச் இந்தியன் வாஸ் அவார்டட் ஹானரி நைட்குட் பை வந்துன்னா பிரிட்டனோட கிங் சார்லஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து நாவத்தில் வச்சுங்க. இது வந்து என்ன பாரதி என்டர்பிரைஸோட ஓனர் மிக்கல்ஸ், அவருக்கு தான் இந்த அவார்டு வந்து என்னன்னா அந்த கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது ஏன் இந்த நைட்குட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் ஸ்ட்ரென்தனிங் வந்து ட்ரேட் ரிலேஷன் பிட்வீன் யூகே அண்ட் இந்தியா. ஸோ அதனால இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹானர் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா ரத்தன் டாட்டா, ரவிசங்கர், அதே மாதிரி வந்து இரானிஸ், இவங்க 3 பேருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க சரிங்களா. இந்த வருஷம் இந்த நைட்குட் வந்து இவர் கொடுத்தனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து சுனில் பாரதி மிட்டல். இவருக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 2024 அவார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப புக்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக்? டைட்டில் வந்து அன்இக்குவல் ஒய் இந்தியா லேக் பிகன்ஸ் இட் நெய்வர். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவோட நியூஸ் பேப்பர், அதுவும் சண்டே பேப்பர்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ரிலேட்டடா வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அது சம்மரி மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதனால இந்த கொஸ்டினை வந்து நான் பிக் பண்ணிருக்கேன் சரிங்களா. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எழுதினவங்க இவங்க தான் சுவாதி நாராயணன். அந்த புக்கோட வந்து இமேஜ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அன்இக்குவல் ஸ்டார்ட் ஆகும், அவங்களோட பேர் வச்சு வரும் சுவாதி நாராயணன். இந்த புக்கு எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும். ஸோ எதை வந்து கம்பேர் பண்ணும் அப்படின்னா இந்தியாவோட சோசியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டரை வந்து நம்மளோட நெய்பர் கூட கம்பேர் பண்ணி ஏன் நம்ம இந்தியா இன்னமும் வந்து லேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கிரிட்டிக் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் அந்த புக் ரிலேட்டடா இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன, சுவாதி நாராயணன். இவங்க தான் இந்த புக்கை வந்து ரைட் பண்ணவங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக்? டைட்டில் வந்து காந்தி லைஃப் இன் 3 கேம்பெயின் இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா காந்தி ரிலேட்டடா ஏதாவது ஒரு புக்கு கண்டெம்பரரியில எழுதியிருக்காங்கன்னா டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கங்க, ஆர் எல்ஸ் ரயில்வே எடுத்துக்கங்க, ஆர் எல்ஸ் வந்து பேங்கிங், கண்டிப்பா வந்து புக்ஸ் அப்படின்னு கேட்க போறாங்கன்னா இது ரிலேட்டடா கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு சரிங்களா. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதை எழுதுனது எம்ஜே வந்து அக்பர். ஸோ இவர் தான் வந்து இந்த புக்கை எழுதிருப்பார் சரிங்களா. இது எதை பத்தினது அப்படின்னா காந்தியோட வந்து 3 கேம்பெயினை வந்து என்ன பத்தினது. அந்த கேம்பெயின் என்னென்ன அப்படின்னா ஒன்னு நான் கோஆபரேஷன் வந்து என்ன மூவ்மெண்ட் இருக்கும், ரெண்டாவது சால்ட் சத்தியகிரகம் இருக்கும், மூணாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஏன் நான்
கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டை தான் வந்து மாஸோட பவர் வந்து சொல்லுவாங்க. மாசஸ் அப்படின்னு மீன்ஸ் வந்து பீப்புளோட பவரை வந்து என்ன பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா. செகண்ட் சால்ட் சத்தியாகிரகம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சால்ட்டை வந்து என்ன ஒரு டூலா யூஸ் பண்ணி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல தான் என்ன சொல்லுவாரு, டூ ஆர் வந்து டை அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. இது ஏன் அதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்றேன்னா காந்தி ரிலேட்டடா நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இவரை பத்தி ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப ஜெர்மன் ஆர் வந்து ரஷ்யனோட ரிவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிவ் யுவர் பிளட் ஐ கிவ் யூ வந்து ஃப்ரீடம் சொல்லுவாங்க. ஆனா இந்தியன் அதுவும் காந்தியோட இதுல என்ன சொல்லுவாங்கன்னா கம் சிட் வித் மீ ஐ கிவ் யூ ஃப்ரீடம் சொல்லுவார். இது எதுக்கு இது ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸை வந்து என்னன்னா இவர் போர்ட்ரே பண்ற கணக்கு தான் சரிங்களா. இது ஏன் சொல்லுவாருன்னா ஆல்வேஸ் வந்து வேர்ல்டு வந்து ஷுட் பி கோ டுவர்ட்ஸ் வந்து பீஸ் தான். அந்த பீஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நான் வயலண்ட் தான் வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பேசிக் திங்ஸ் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட். ஓகேவா. சரி, இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ரைட் பண்ணது வந்து எம்ஜே அக்பர். சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் டைட்டில் வந்து A Great Flap of வந்து 1942 How the Raj வந்து panicked over ஜாப்பனீஸோட வந்து நான் இன்வேஷன். இந்த புக்குமே ரீசெண்டா வந்து ஹிந்துல வந்து கமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இருந்ததை நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்களேன். இந்த புக்கை வந்து என்னன்னா டைட்டில் இருக்குல்ல இவர் ரைட் பண்ணது வந்து முகுந்த் பத்மநாதன். இந்த புக்கை பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முகுந்த் பத்மநாதன் இவர் தான் வந்து இந்த கிரேட் ஃபிளாப் ஆஃப் 1942 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சரிங்களா. இது எல்லாமே வந்து புக்ஸ் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து அவ்வளவுதான். பிப்ரவரியில இருந்த இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவார்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு சரிங்களா. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வந்து தாட்ஸ் ஃபீட்பேக் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.